Praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிப்பாய். ஆமீன். இன்றைக்கு நம் நாடு முழுவதும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆங்கிலேயர் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள் தான் இந்த நாள் சுதந்திரத்தின் நாள். அநேக ரத்தம் சிந்துதல், அநேக பாடுகள் மத்தியில் தான் இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்துருக்காருங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணீர்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், எல்லா நரகத்திலிருந்து விடுதலை நம்மளை விடுவிக்கும்படியாக தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை விலைக்கரையமாய் சிலுவையில சிந்தி உங்களை என்னை கர்த்தர் மீட்டெடுத்து விடுதலை கொடுத்து ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காருங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரக்கும்படியாக, நித்திய ஜீவனை, அவருடைய ரட்சிப்பை சுதந்திரக்கும்படியாக கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாக கர்த்தர் மாற்றியிருக்காரு. மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரக்கும்படியாக கர்த்தர் மாற்றிருக்காருங்க. வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோடும் உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கும் பண்ணுகிறார். நமக்கு என்று கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறாருங்க. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக சிங்காசனத்தை, அதுவும் பாத்தீங்கன்னா மகிமையின் சிங்காசனத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் வைத்திருக்காருங்க. நமக்கு என்று ஒரு சுதந்திரம் உண்டு, ஒரு விடுதலை உண்டு. அவர் கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து கொடுத்த ரத்தம் தான் உங்களை என்னை விடுதலையாக்கிறது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக வசனத்தின் பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கிட்டு அவருடைய ரத்தத்தால் பண்ண உடன்படிக்கையை பிடித்துக் கொண்டு நாம் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்காரு, சுதந்திரவாளியாக மாற்றிருக்காரு. நாம் சுதந்திரவாளிகள். அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுகத்தின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காருங்க. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவர் தம்முடைய ரத்தத்தால் நம்ம பாவங்களை நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியம் வைத்திருக்கார் இல்லையா, அந்த தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துவோம். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு விடுதலை கொடுத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரக்கும்படியாக, சுதந்திர வாளியாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றிருக்காரு. விசுவாசம் ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஆமென். God bless you.